ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு கால்குலேட்டர் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரியல் கால்குலேட்டர் மாதிரியே எழுத போகிறோம். ஸோ ஆப்ஷன்லாம் கேட்க போகிறதில்ல. யூசர் வந்து ப்ளஸ் கொடுத்தா ஆட் பண்ண போகிறோம், மைனஸ் கொடுத்தா மைனஸ் பண்ண போகிறோம், டிவிஷனை டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 2 இன்புட் வாங்கணும். அதனால் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏ பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அடுத்தால நம்ம என்ன ஆப்பரண்ட்னு வாங்கணும், ப்ளஸ்ஸா மைனஸானு. நான் இதை வந்து ஒரு கேரக்டராக வாங்க போகிறேன். கேரக்டர் இதுக்கு ஓபின்னு பேர் வச்சு கொடுத்தேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இப்போலாம் ஸ்கேன்எஃப்பில் சிம்பிளாக எந்த இதுவுமே யூஸர் சொல்ல போதில்லை, எந்த நம்பர் அப்பெல்லாம் கேட்க போகிறதில்ல. %d அடுத்தால ஒரு கேரக்டர் %d. இப்போது %dங்கிறது மொதல் நம்பரு, %c என்ன ஆப்பரண்ட் ப்ளஸ்ஸா மைனஸானு, அடுத்தால %dங்கிறது அடுத்த நம்பர். இதை 3 இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆம்பர்சண்ட் ஏ ஆம்பர்சண்ட் ஓபி ஆம்பர்சண்ட் பி. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. பிரிண்ட் ஆஃப் %d ஏ ஓபி பி. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நினச்சோன்னா 1+3 கொடுக்கேன். பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 1+3 வந்துட்டு. ஸோ கரெக்டாக யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்காது. இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அப்புறம் நான் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விட்சில் நம்ம வந்து என்ன ஆப்பரண்ட் வாங்குதோமோ அதை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விட்சுக்குள்ளே ஓபி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸ்விட்ச் கேஸில் வந்து அல்ஃபபெட்டு இன்டீஜர் மட்டும் இல்லை, ஸ்பெஷல் கேரக்டரும் கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் கொட்டேஷனில் ப்ளஸ்ஸான்னு செக் பண்ண போகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நினச்சின்னா நமக்கு 2 ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆஃப் %d ஏ ப்ளஸ் பி. பிரேக் கொடுத்துக்கலாம். கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. 1+3 பார்த்திங்கன்னா 4ன்னு அவுட்புட்டில் வந்துட்டு. இதே மாதிரி தான் சிம்பிளாக அடிஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு எழுத போகிறோம். கேஸ் மைனஸுக்கு கோலன் வச்சுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் %d ஏ மைனஸ் பி. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக் கொடுக்கலையோ, சரி காப்பி பண்ணியாச்சு. இந்த பிரேக் கொடுத்துக்கலாம். பிரேக் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அடிஷன் டிவிஷன் கொடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் அடுத்தால பார்த்திங்கன்னா நம்ம தான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே பிரேக் கொடுக்கணும். BREAK பிரேக் பேஸ்ட். கடைசியாக டிவிஷன் இங்கேயும் டிவிஷன் மூலமாக நம்ம டைப் காஸ்டிங் பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் 0 தான் வரும். ஏன்னா டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்டீஜர் ரிட்டர்ன் ஆகாது, ஒரு ஃப்ளோட் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது டிவிஷன். ஸோ டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது தான். நம்மளுக்கு டிவைட் பண்ணால் ஒரு இன்டீஜர் கிடைக்கும், அதை ஃப்ளோட்டாக மாற்ற போகிறோம். சிம்பிளாக ஃப்ளோட்னா இதுக்கு முன்னே ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டாக டைப்பாக மாறிடும். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆட் பண்ணணும். யூசர் வந்து நம்ம இந்த 4 எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட் print of enter a valid operator. பார்த்திங்கன்னா நம்ம இதை ரன் பண்ணுவோம். பென்சிபரனா 3×3 கொடுக்கேன். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 9 வந்துட்டு. ஸோ அடுத்தால இன்னொரு ரன் பண்ணி பார்ப்போம்.
இந்த தடவை என்ன செய்ய போகிறேன்னா 3 -6ன்னு கொடுக்கேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா -3 வருது, நான் -6. ஸோ அடுத்தால டிவிஷன் லாஸ்ட்டாக 4/2 பார்த்தீங்கன்னா அவுட் பாயிண்டில் 2.00ன்னு வந்துட்டு. ஸோ இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ என்ன நம்ம சின்ன பிரச்சனைனா ஒரு தடவை தான் ரன் பண்ண முடியுது. அப்போ நம்ம நினச்சினா ஒரு ஒயில் லூப்பில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம ஒயில் போட்டுக்கலாம். ஒயில் இந்த லூப் நம்மளுக்கு எப்போ ரன் ஆகும்னா ஏவோட இன்புட் இருக்க வர, ஏ இன்புட் எப்போ முடியுதோ அது வர நான் அவுட்புட் கேன்சல் ஆகிடணும். அப்போ நான் இதில் கேரி பிளேஸில் ஏ கொடுத்துக்கிறேன். ஒயில் ஏ இப்போ யூசர் வந்து ஏவோட வேல்யூ 0 கொடுத்தாருன்னா பிரேக் ஆயிரும் லூப்பு. இப்போ இங்கேயும் கேர்லி பிரேஸ் போட்டுக்கலாம். ஒயில் லூப் ஓப்பன் பண்ணியிருக்கேனா? ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ ஈக்குவல் டு அப்போ 1ன்னு இன்ஸ்லேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த லூப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். நம்ம யூசர் எப்போ ஒயில் ஏ 0ன்னு கொடுக்கமோ அப்போ லூப் ஃபெயில் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னா 3 + 4 அவுட்புட்டில் 7 வந்துட்டு. அடுத்தால என்ன செய்யறேன்னா 6 + 7 13 வந்துட்டு. 5 × 5 25 வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ணால் 0 கொடுக்கேன். சாரி, இன்னும் 2 இன்புட் கொடுக்கணும். 0 + 7 பார்த்தீங்கன்னா என்டர் வேலிட் ஆப்ரேட்டர் வர ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். அதான் நியூ லைனில் வர மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸ்லாஷன் இல்லைனா டூ வைல் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இன்புட் ஒவ்வொருத்தரையும் வாங்கினாலும் பண்ணிக்கலாம். அதை விட இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லாஷன் இப்போ ரன் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 × 4 கொடுக்கேன், 12 வந்துட்டு. ஸோ இதோட என்ன பண்ணால் 0 + 7 கொடுக்கேன். நம்ம லூப் வந்து பிரேக் ஆகி அவுட்புட்டோட அதோட நின்றுட்டு. ஸோ இதான் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.